மக்களே நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி இப்படி தான் பண்ணேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் வத்தல் பொடி, அரை லெமன், அப்புறமா தேவையான உப்பு, கேடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா இன்றைக்கி 3 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை லைட்டாக கழுவி தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா மண் சட்டியில் தான் இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறேன். மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சோல நெய், கொஞ்சோல பாமாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறமா ஸ்டார் அனைஸ், இவ்வளோ தான். 2 பல்லாரி எடுத்து நீலவாக்கில் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்தோன்னா ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு மல்லிக்கீரை, அப்புறமா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா கிண்டி நல்லா வெந்த அப்புறமா 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி, அப்போ எனக்கு 4.5 கப்பு தண்ணி, அப்புறம் பச்சை மிளகா லைட்டாக கீறி போட்டுக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோன்னே அந்த பாஸ்மதி அரிசியை போட்டு கிண்டி ஒரு வாழை இலை மேலே மூடி போட்டு தம் போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் இறக்கி பார்த்தா அழகான சிக்கன் பிரியாணி ரெடி. மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக்